அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் கார்த்திகேயன். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் நம் தமிழக நீதி சங்கம் நம்ம யாருக்கு ஓட்டு போடணும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் முதலியார்கள் ஓட்டு முதலியாருக்கே அப்படின்ற ஒரு சீரியஸில் நம்ம இப்போ பார்க்க போகிற தொகுதி மதுரை மத்திய தொகுதி. மதுரை மத்திய தொகுதி ஒரு ஸ்டார் தொகுதி. ஏன்னா அங்கே பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர் எம்எல்ஏவுக்கு நிற்கிறார். இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் இளைஞர்கள் எல்லாருக்குமே தெரியும், ஓட்டுக்கு பணமே கொடுக்காம ஒரு நேர்மையான ஒரு அரசியல்வாதி, லஞ்சம் வாங்காத ஒரு நேர்மையான அரசியல்வாதினா தைரியமாக நம்ம பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் என்று சொல்லலாம். மதுரை மத்திய தொகுதியில் நிற்கிறார். உதயசூரியன் சின்னத்தில் நிற்கிறார். திமுகவில் நிற்கிறார். இவர் ரொம்ப நேர்மையானவர், மிகப்பெரிய செல்வந்தர். இவர் வெளிநாட்டிலிருந்து அது பிறகு இவங்க தந்தை இறந்ததுக்கு இந்தியாவுக்கு இங்க மக்கள் சேவை செய்கிறார். இவங்க குடும்பத்தை பத்தி ஒரு ஷார்ட்டா சொல்றேன். இவங்களுடைய தாத்தா பிடி ராஜன் அவர்கள் நீதி கட்சியில கடைசி முதலமைச்சர். அது மட்டும் இல்லாம முதலியார் சமுதாயத்திலிருந்து ஃபர்ஸ்ட் சிஎம் ஆனதே பிடி ராஜன் அவங்க. நீதி கட்சியினுடைய தலைவரா இவர் 1944 இருந்து 1962 வரைக்கும் ஜஸ்டிஸ் பார்ட்டி நீதி கட்சியை இவர் வழி நடத்தினார். நீதி கட்சியில ஒரு அமைச்சராக இருந்திருக்கிறார். 1920 எம்எல்ஏவா இருந்தவர் இவங்களுடைய தாத்தா. அது மட்டும் இல்லாம பிடிஆர் பழனிவேல் ராஜன், பிடிஆர் தியாகராஜனுடைய அப்பா பிடிஆர் பழனிவேல் ராஜன் அவங்க தமிழ்நாட்டு திமுகவில் 67, 71 எம்எல்ஏவா நின்று ஜெயிச்சிருக்கிறார் தேனி எம்எல்ஏ தொகுதியில். அது மட்டும் இல்லாமல் 1996 ஸ்பீக்கர் சபாநாயகராக இருந்திருக்கிறார். அதன் பிறகு ஹெச்ஆர்என்சி அமைச்சராக 2006 அதன் பிறகு இறந்து போயிடுறார். இவங்களுடைய குடும்பம் மதுரை தமிழ் சங்கத்தை உருவாக்கி அதை வழி நடத்திய குடும்பம். திருவள்ளுவர் கழகம் அப்படின்னு மதுரையில் ஒன்று உருவாக்கி பள்ளிக்கூடங்கள்லையும் பேருந்துகளையும் திருவள்ளுவரை ஒட்டுறதுக்கான ஒரு விஷயத்த முதல்ல இனிஷியேட் பண்ணது இவங்களுடைய தாத்தா. அது மட்டும் இல்லாமல் இவங்க குடும்பமானது சபரிமலை ஐயப்பன் கோயில் இருக்கக்கூடிய ஐயப்பன் அவருடைய சிலையை அந்த கோயில் சேதப்படுத்தின பிறகு இவங்க தாத்தா தான் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. அந்த ஊர்வலமாக மதுரையிலிருந்து திருமங்கலம் வழியா திருப்பரங்குன்றம் வழியா கேரளாவுக்கு எடுத்துட்டு போயிட்டு சபரிமலை ஐயப்பனுக்கு வச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மதுரை மீனாட்சி அம்மன் டெம்பிள், திருநெல்வேலி நெல்லையப்பர் டெம்பிள், அழகர் கோவில், வடபழனி முருகன் கோவில், தென்காசி காசி விஸ்வநாதர் கோயில், இந்த கோயில் எல்லாத்தையுமே மறுசீரமைப்பு பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணது இவங்களுடைய தாத்தா காலத்துல பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆன்மீகத்துக்கும் தமிழுக்கும் சேவை செய்த ஒரு குடும்பம், ஒரு பாரம்பரியமான முதலியார் குடும்பம். தயவு செய்து நம்ம மக்கள் அனைவரும் மதுரை மத்திய தொகுதியில் உதயசூரியன் சின்னத்துல நம்ம டிஎம்கேவுக்கு ஓட்டு போட்டு ஒரு நல்லவர், ஒரு நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டர், ஒரு நல்ல இங்கிலீஷ்ல பேச்சாற்றல் இருக்கக்கூடிய பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களை ஜெயிச்சு நம்ம சட்டசபைக்கு அனுப்பணும். நன்றி.